இறந்து போனவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எங்க தங்க கொடி இருக்குதுன்னு சொல்லி வெட்டினாங்கன்னு சொல்லி நான் எப்படி படுத்துருக்கேன் பாருங்க. சுரங்க மாதிரி போகுதுன்னு சொல்லிருக்காங்க. அந்த சுரங்கம் வந்து பூமி இருக்கு போகுதுன்னு. அது சுரங்கமா? அது ஆமா, அது சுரங்கம். அந்த காலத்துல தண்ணிக்கு பக்கத்துல சுரங்கம் இருக்கும். ஆமா, அது சுரங்கமா? அது ஆமா, அது சுரங்கம். அந்த காலத்துல சுரங்கம்ன்றது வந்து பயங்கரமான ஆளுன்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம்? அது ஆனகல்னு தான் சொல்லுவாங்க. ஆனகல் ஏரியாவே ஆனகல் காடு. திரும்பி வவால் இருக்குல்ல, அது அதிகமா இருக்கிறது, அது உள்ள இருக்கலாம். அது வந்து போக விடாம தடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பாதி வரையும் போயிருக்கிறதுனால எவ்வளவு தூரம் போயிருக்கோமா? அந்த பனி மூட்டை மாதிரி தெரியுது பாத்தீங்களா? இப்போ இந்த கல் வந்து பாத்தீங்கன்னா மினுக்குது. ஆக்சுவலா இந்த இடம் சேஃப் கிடையாது. ஆக்சுவலா வெள்ளை கல் தான் இருக்கு. எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தேன்றது எனக்கும் நாகாவுக்கு தான் தெரியும். சாதாரண ஒரு இது அவங்களே வந்து ரொம்ப கஷ்டமா தான் ஃபீல் பண்ணாங்க. இல்லை யாரும் இங்கே வரது கிட்டத்தட்ட சுரங்கத்தை வந்து நோண்டி இருக்காங்க. இந்த தங்க சுரங்கன்றது வந்து கீழே இருக்கு. ஆக்சுவலா மலை ஃபுல்லாகவே ஒயிட் கலரில் தான் இருக்குது. ஆக்சுவலாக இந்த கல் தான் அது. இந்த ஐ செஞ்சு இந்த இடத்துல கையை காலம் இங்கே கூகுள் மேப்பும் ஒர்க் ஆகாது, எந்த மேப்பும் ஒர்க் ஆகாது. நாகர்கோவில் இந்த மாதிரி கல் எது இருக்கா ப்ரோ? எல்லாமே வீடு அங்கெல்லாம் தெரியாச்சு. இந்த சுரங்கம் இங்கே பாருங்க. இங்கே போய் எழுதியிருக்காங்க. அங்கே போனால் கூட உங்களால் வந்து எடுக்க முடியாது. ரொம்ப ரொம்ப காலு கையெல்லாம் செம்மையாக பெண்ட் ஆயிடுச்சு. இன்னொரு 1.5 கிலோமீட்டர் ரீச் ஆயிடுவோம். வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இன்னும் இருக்கா? எங்களுக்கு 3 கிலோமீட்டர் பாதி வழி வரலையும் போயிட்டாங்க. அதுக்குள்ள போறதே கஷ்டமா இருக்கு. அது 4 பேர் 5 பேர் சேர்ந்து தான் அந்த மாதிரி போறாங்க. அந்த மாதிரி இடத்துல கொடைக்கானல்ல குணா கோகைன்னு ஒன்று இருக்கும். இதை பார்த்தோன்னே அதை விட ரொம்ப மோசமானதுன்னு நினைக்கிறேன். தாஜ்மஹால் அது மாதிரி தான். ஏலியன் இருக்கிறாக்கு தான் ப்ரோ போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக வந்துட்டு என்னென்னா, இந்த இடத்துல ஏலியன் வந்து வானத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லை தூக்கி போட்டாங்க அப்படின்னு ஒரு சைடு சொல்கிறாங்க. இன்னொரு சைடில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, யானை வந்து உட்காந்து கல்லாக மாறிச்சின்னு சொல்லி ஒரு வரலாறு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா யார் கண்டுபிடிச்சிருக்கீங்க கேட்டால் நம்ம ஆள் கண்டுபிடிச்சானா பரவாயில்ல. 17th செஞ்சுரியில் ஏற்காட்டில் எப்படி ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா அந்த டைம்லலாம் ஒரு பெரிய ஜாகிரஃபி டிவியோ இல்லை யூடியூப்போ இல்லை இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. வெறும் வாயில் சொல்கிறது தான் வந்து அந்த டைமில் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஃப் தி ரோட்டில் தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். இப்போ நான் போயிட்டுருக்க ரோடே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக தான் இருக்கும். ஃபுல்லாக கடமுடான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஏற்காடு கண்டுபிடிச்ச டைமில் இந்த இடத்துல ரோடு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ரோடெல்லாம் இங்கெல்லாம் எதுவுமே இல்லை. அப்படி தான் போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், ஜெகதியமாக இருக்குது. ஆனால் இந்த இடத்துல எப்படி வந்து வேலை செய்ய வராங்க அப்படின்னு தெரியல. கிட்டத்தட்ட இதுக்கும் நம்ம ஒரு 2-3 வீடியோக்கு முன்னாடி போயிருக்கேன். ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 3-4 பிளேஸ் வந்து தெரியும். அது வந்து எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கதவங்களோட ஸ்டோரி. இது வந்து ஏற்காட்டில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இதை பற்றி. ஒரு ஊரில் ஒருத்தங்க இருப்பாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டுருவோம்ல, இந்த ஊரில் எனக்கு ஒருத்தங்க இருக்காங்களா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்வியோடு போயிட்டுருக்கேன். ஸோ நம்ம இது வந்து ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டும் சரி, இன்னமும் சரி, இந்த மிஸ்ட்ரி கண்டுபிடிக்கிறதுக்காக இன்னும் நிறைய பேர் வந்து இதை சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம வண்டியை நிப்பாட்டிட்டு நேராக அந்த இடத்த நோக்கி தான் போகிறோம். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு சரியான டைம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அக்டோபர்லேருந்து ஜூனா. ஆனால் நம்ம இப்போ போகிறது வந்து பார்த்திங்கன்னா மார்ச் டைமில் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி டேட் வந்து மார்ச் 17. ஸோ கொஞ்சமாக இடம் தவறி மாதிரி போயிட்டோம் அப்படின்னா, ஏன்னா லோக்கல் கைடோடு நம்ம போகல இங்கே. இதை பற்றி நம்மளுக்கு எக்ஸாக்டாகவும் தெரியல. இது எங்கே இருக்குது என்ன ஏதுன்னே நம்மளுக்கு தெரியல. அங்கே போனால் தான் நம்மளுக்கே தெரியும். ஒருத்தங்கள்ட்ட கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, ஒரு டியூப் ஒன்று இருக்கும், அந்த டியூப் போகிற வழியிலேயே நீங்கள் போனீங்கன்னா கீழே போயிடலாம். இங்கே பாருங்கள், இது கருப்புசாமின்னு நினைக்கிறேன். ஏற்காடை சுற்றி பார்க்குறல இந்த மாதிரி சாமி வந்து ஏகப்பட்டது வச்சுருக்காங்க. அப்புறம் இதை தாண்டி இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம்னு கேட்டால், இடத்துல எங்கேயாவது டோட்டலாக டைவர்ட் ஆகிட்டோன்னா ஒரு ஹில்லுலேருந்து இன்னொரு ஹில்லுக்கு தான் போயிடுவோம். அப்புறம் டிரான்ஸ்போர்ட் ஆகிட்டு இங்கே வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் இல்லாமல் தண்ணி இல்லாத சமயம் இந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா மிருகம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் ஆகும். சந்தை பார்த்திங்களா எப்படி இருக்குதுன்னு.
ஸோ வந்து பார்த்திங்கன்னா மிருகம் இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் ஆகக்கூடிய இடம் தான் இந்த டைம் ஆக்சுவலாக. தண்ணிக்கு இல்லை வேறு எதுக்காச்சும் நம்ம ஃபுல்லாக இங்கே ட்ராவல் ஆகும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாட்டிலில் பார்த்திங்கன்னா ஒரு 10 ரூபா 15 ரூபா பாட்டில் 2 பாட்டில் வாங்கிட்டு போயிட்டுருக்கோம். இடத்தோட ஆழம் தெரியாமல் போயிட்டுருக்கோம். நானும் நாகாவும் இடத்துக்கு சுற்றி கிளம்பியாச்சு. இதில் என்ன ஒரு சிக்கல்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 3 ஹில் ஏறி இறங்கிட்டோம். பயங்கரமான டயர்டாக இருக்குது. இது போக 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 ரொம்ப ரொம்ப நேரோவாக அப்படியே போயிட்டே இருக்குது ஆக்சுவலாக. இது எப்படி போகும் அப்படின்றது தெரில. போகிற வழி வந்து பார்த்திங்கன்னா ஆடு மாடு போய் இல்லை ஆடு மேய்க்கிறவங்க போய் இந்த இடம் பாதையாக இருக்கிறனாலுமே ரெகுலராக இந்த இடத்துக்கு ஆள் வர்றது ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ நான் இந்த இடத்துக்கு போகிறதுக்கு டோட்டலி ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா பைசன் இந்த இடத்துல நிறையா இருக்குது. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா குள்ள நரி இருக்குன்றாங்க. யானைகள் ஒரு வேளை இங்கே எந்தாவது பூந்து இதுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா சத்தியமாக மாட்டிக்குவோம். மரத்துலையும் ஏற முடியாது. அண்ட் கரடியும் இந்த இடத்துல இருக்குது அப்படின்றாங்க. அது எங்கே பதுங்கியிருந்து எப்படி பார்க்குதுன்னு தெரில. பிடிச்சிது அப்படின்னா சத்தம் போட்டாலும் இந்த ஊர்லேருந்து வெளியே இந்த இடத்துக்கு வரணுன்னாலுமே வாய்ப்பே இல்லை. ஹெலிகாப்டர் மூலிமா வந்து நம்மளை ரெஸ்கியூ பண்ணுறதுமே ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். ஸோ அந்தளவுக்கு வந்து நம்ம ரிஸ்க் எடுத்து இதுக்குள்ளே போயிட்டுருக்கோம். ஸோ இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சேலம் மாவட்டம் ஏற்காடு அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா குண்டூர்ன்ற ஒரு பிளேஸில் தான் இந்த பகுதி வந்து நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு ஒயிட் ஸ்டோன் ஏலியன் ஸ்டோன்னு சொல்கிறாங்க. அந்த இதை பார்க்கறதுக்கு தான் இவ்வளோ தூரம் நம்ம முயற்சி எடுத்து போயிட்டுருக்கோம். இது தண்ணி போகிற வழின்னு நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த இடத்துல நீங்கள் டக்குன்னுலாம் போக முடியாது. ஏன்னா ஒவ்வொரு இடமும் காலை எடுத்து வச்சு பார்த்து தான் போக முடியும். சைடில் லெஃப்ட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ரூட்டு நிறையா டிவைட் ஆகுது. ஆக்சுவலாக யாராச்சும் நம்ம கூட வந்திருந்தாங்க, லோக்கல் யாராவது வந்திருந்தாங்கன்னா நம்ம ஈஸியாக இல்லைனா இது போகிறத நான் ஃபாஸ்ட்டும் பண்ணல. ஆக்சுவலாக எந்த ஒரு ஸ்லோ மோஷன் வீடியோ இல்லை பிஜிஎம்மும் நான் போடல. இதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் அதை அப்படியே இந்த இடத்த ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்றது ஒரு காரணத்துக்காக தான் நான் அதை அப்படியே போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரானரியாக கொஞ்சம் ரொம்ப லென்த்தியாக இருக்கலாம். போகும்போது என்னடா இது இவ்வளோ ஸ்லோவாக போயிட்டுருக்கேன்றது. பட் ஆனால் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது என் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி 100% இருக்கும். இது அது ஆக்சுவலாக வந்து இது ஈஸி கிடையாது. ஆக்சுவலாக இதுக்குள்ளே நடந்து போகிறதே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நேரவாக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து வீடியோவில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு லைட்டாக தெரிகிற மாதிரி இருக்குது. இந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கீழே வரைக்கும் கொண்டு போய் இழுத்துட்டு போயிடுவோம். ஆக்சுவலாக விழுந்தோம் அப்படின்னா 2 பேரை மேலே வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஜாக்கிரதையாக நடந்து போயிட்டுருக்கோம். பொதுவாகவே ஏற்காடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 அழகான பிளேஸு. ஆக்சுவலாக லிவிங் காஸ்ட்டுமே இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ டூரிஸ்ட்லாம் இங்கே வந்தாங்க அப்படின்னா மெயினான ஒரு பார்ட்டை பார்த்துட்டு இவ்வளோ தான் ஏற்காடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஹிடன் பிளேசஸ் ஏற்காட்டில் ஏகப்பட்டது இருக்குது. ஆக்சுவலாக அதெல்லாம் வந்து நம்ம போவோம் அப்படின்னா ஒன் டே நம்மளுக்கு பத்தாது. இது வந்து ஒரு மிஸ்ட்ரியன் பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி பிளேஸ் தான். ஆக்சுவலாக இன்னமும் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இந்த பிளேஸில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் ட்ரெக்கிங்க்கு இங்கே வராங்க. ஒரு குரூப் ஆஃப் ஒரு 10 மெம்பர்ஸ் 15 மெம்பர்ஸ் 20 மெம்பர்ஸ் மாதிரி ட்ரெக்கிங் இங்கே வராங்க. இது வந்து ஆக்சுவலாக வீடியோவில் பார்க்கும்போது இங்கே எப்படி இருக்குன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மலையை இறங்கிட்டு இருக்கோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு இன்ச்சாக நம்ம வந்து மலையிலேருந்து கீழே இறங்கிட்டே இருக்கோம். ஸோ போகும்போது வந்து இப்போ நம்ம ஆப்போசிட்டில் பார்த்துட்ருக்கோம் இல்லையா, இந்த இடத்த வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இந்த இடத்துல வேணால் நம்மளை தாண்டி வேறு யாருமே கிடையாது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடு ரொம்ப ரொம்ப அப்படியே ஒவ்வொன்றா கீழே இறங்கி போயிட்டே இருக்குது. ஆக்சுவலாக இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு ஃபாரஸ்ட் ஆஃபீஸரோ இல்லை வேறு யாராச்சுமே வந்து கண்காணிக்கிற மாதிரி இன்னும் பார்க்க முடியல. ஆக்சுவலாக இது பாருங்கள், இது இறங்கிட்டே இருக்கும். ஆக்சுவலாக அப்படியே போயிட்டே இருக்குது. அந்த ஹில்லோட கிளைமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஆக்சுவலாக ஒவ்வொரு இடத்துலேருந்து ஸ்டெப்பை எடுத்து வைக்க லைட்டாக வந்து வேர்க்க ஆரம்பிக்குது. இப்போ நம்ம இந்த இடத்துலலாம் நடந்து போகிறோம் இல்லையா, இவ்வளோ மரங்கள் இருந்தாலுமே நம்ம ஒரு ப்ரெஷர்லேயும் நம்மளோட ஒரு பாடியோட இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓவர் வெயிட்டடாக நம்ம ஃபீல் பண்ணி டக்குன்னு அங்கே இருக்குது. அதுவும் அங்கே தெரியுது பாருங்க, வெள்ளையா இறங்கி கீழே போக ஒரு மாதிரியாக இருக்குது.
பின்னாடி நாகாலாம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம டயர்டாக இருக்கார் ஆக்சுவலாக. அந்த தண்ணி பாட்டில் மேலேயே நம்ம குடிச்சிட்டோம், கொஞ்சம் கூட கிடையாது. ஸோ இந்த இடத்துலேருந்து ஏதோ அங்கே கை காமிச்சிட்ருக்கோம் பார்த்திங்களா, அந்த பிளேஸ் வரைக்கும் தான் அந்த மலை இருக்குது. எனக்கு லைட்டாக ஓரளவுக்கு தெரியுது. ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது. இது பக்கத்துலலாம் கிடையாது, ரொம்ப தூரத்தில் தான் இருக்குது. குரங்கு இங்கே மாடியில் மேலே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து இன்னொரு 1/2 கிலோமீட்டர் போகணும்னு நினைக்கிறேன். ஆஃபா எனக்கு தெரிஞ்ச 1 கிலோமீட்டர் மேலே இருக்கும். அப்படியா? எங்கே இருக்காது அந்த பையன் தான் கரெக்டாக 3-4 கிலோமீட்டர். கீழே அந்த சருகை பார்த்து வச்சுருவாங்க ப்ரோ. காலில் பின்னாடி இந்த பாம்புலாம் இங்கே நிறையா இருக்கும், டப்புன்னு காலை கவிரும். பார்த்து வச்சுட்டுவாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போயிடலாம். ஆக்சுவலாக இப்படி சொல்லி தான் போயிட்டுருக்கேன் நானும். இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு தெரியல. அப்படியே பாருங்கள், அப்படியே கீழே வந்து இந்த ஒரு ஒரு இந்த இடத்துல வந்து எனக்கு தெரிஞ்ச பிரிட்டிஷ்காரங்க தான் வந்து பார்த்திங்கன்னா வழி பண்ணியிருப்பாங்க நினைக்கிறேன். சின்ன டவுட் என்னென்னா, இந்த இடத்துல இப்படி கல்டிவேட்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, எனக்கு எப்படி மேலே கொண்டு போவாங்கன்னு தெரியல. ஒரு வேளை யானையை வச்சு தான் தூக்கிட்டு போய் மேலே போடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது ஓகே ஆகா. இந்த வீடியோ நாங்கள் இது வரைக்குமே எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர்ஸ் ஷூட் பண்ணியிருப்போம். உங்களுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் வந்திருக்கும் வரும்போது. 2 hours to 3 hours மேலேருந்து ஷூட் பண்ணிட்டு வந்திருக்கோம். அவ்வளோ இருக்குது. அதில் சில இதை தான் வந்து உங்களால் காமிக்க முடியும். சில இதை வந்து ஏன்னா எல்லாத்தையுமே வந்து நம்ம போய் காமிச்சிட்டுனா உங்களுக்கும் போர் அடிச்சிடும். அந்த ரூட்டை முடிஞ்ச அளவுக்கு நான் கம்மி பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இந்த இடத்துல நடந்து வர்றதே வந்து மிகப்பெரிய ஒரு ஜேர்னி. கைஸ் ஆக்சுவலாக கண்டுபிடிச்சிட்டோம் அந்த ஒயிட் ஸ்டோனை. இங்கே பாருங்கள், பனி மூட்டை மாதிரி தெரியுது பார்த்தீங்களா? ஐயோ, இங்கே இருக்கு பாருங்கள். ஆமாம் வாங்க. பேகையும் எடுத்துக்கோ. எதாவது பிடியா? ரெண்டே பிடிச்சிட்டு வர கஷ்டம்.
10 நிமிஷம் ரிலாக்ஸ் ஆகிக்கலாம். இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ஒயிட்டில் இருக்கிற ஒரு பெரிய மலை. வேணாம் அந்திரிக்காதுங்க சார். ஒரு மலையெல்லாம் நின்றுட்டுருக்கோம். இது வந்து வானத்துலேருந்து விழுந்த கல்லுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த இடமும் இன்னமும் ஆராய்ச்சியில் இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துருக்கோம் கைஸ். ஆக்சுவலாக இப்போ நம்ம இறங்குறது வந்து பார்த்திங்கன்னா சேலத்துலேருந்து கீழே இறங்கி வந்திருக்கோம். நான் காமிக்கிறேன் பாருங்கள் எங்கேருந்து நான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்த்துட்டு யாரும் வராதிங்க. இது என்ன சேஃப் இல்லைன்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் இப்போ வந்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், அங்கே ஒரு மலை, அந்த ஸ்ட்ரைட் மலை தொடச்சி தெரியுது பார்த்தீங்களா? அதுலேருந்து ஆகி இந்த ஜாயின் பண்ணி இந்த மலையை சுற்றி வந்து இப்போ இந்த சைடில் இந்த பேக் சைடில் வந்து அதுவும் அந்த வழியாக காட்டு வழியாக வந்து உங்களுக்கு இது ஃபுட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நேரம் கிடச்சிருக்கும். இப்போ இந்த கல் வந்து பார்த்தீங்கன்னா மினுக்குது. ஆக்சுவலாக ரொம்ப மினுக்குது. இது எப்படி வந்து இந்த பகுதியிலேருந்து இங்கே வந்திருக்கு அப்படின்றது தெரியல. இங்கே உட்காந்துருக்கோம். உட்காந்துமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பயமாக இருக்குது. ஆக்சுவலாக பயங்கர த்ரில்லாக காற்று திடீர்னு பாருங்கள், காற்று அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஃபுல்லாக காற்று அடிக்கலை. ஸோ இந்த இடம் சேஃப் கிடையாது. ஆக்சுவலாக ஒரு கியூரியாசிட்டியாக நம்ம தேடி வந்துட்டோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கல் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், நான் கால் வச்சிருக்கிறதுலேருந்து கீழே விழுந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அந்த இதுக்குள்ளே தான் இப்போ கீழே விழுவேன். ஸோ இது எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன்றது எனக்கும் நாகாவுக்கு தான் தெரியும். ரொம்ப டயர்டாகிடுச்சு. பொதுவாகவே எல்லாமே ஏற்காட்டில் வந்து எங்கே சுற்றி பார்க்க வருவான்னு கேட்டிங்கன்னா லேடி சிட்டு, பக்கோடா பாயிண்ட்டு, இந்த மாதிரி பிளேஸ் இருக்காங்க. ஸோ கொஞ்சம் பழைய காலத்து இடத்த தேடி கடைசியாக வந்து பார்த்ததுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடைச்ச இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு நினச்சாலும் வர முடியாது. ஏன்னா அவ்வளோ டேஞ்சர். இது செம்ம டேஞ்சர் அந்த ரோடு. இந்த சைடில் இருக்கவங்களுக்கு மேபி, அதாவது இந்த பகுதியில் இருக்கவங்களுக்கு மேபி வந்து இது சாதாரண ஒரு இது, அவங்களே வந்து ரொம்ப கஷ்டமாக தானே ஃபீல் பண்ணாங்க. இல்லை யாரும் இங்கே வரதில்லைன்றாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 கிலோமீட்ரு நாங்கள் ரோட்டில் வண்டியை நிப்பாட்டிட்டு அங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் நடந்திருப்போம். இடையில இருக்க ஃபுட்டேஜை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கல் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கையிலேருந்து கீழேருந்து விழுந்ததுன்றாங்க. இது கேட்குறதுக்கு உங்களுக்கு ஒரு சைடு இருந்தாலுமே இன்னமும் இதை பற்றி ரிசர்ச் போயிட்டுருக்கு. இந்த கல்லுக்கு ஏதோ ஒரு பேர் ஒன்று வச்சுருக்காங்க, எனக்கு தெரியல. நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன். என்ன பேர் சொன்னாங்க? ஒயிட் ஸ்டோனோ ஏதோ ஒன்று, இல்லை ஏதோ ஒன்று சொன்னாங்க. ஆக்சுவலாக அதோட ஸ்டோன், இந்த கல்லோட பேர் வந்து ஒயிட் ஸ்டோன்னு ஏதோ சொன்னாங்க. நாங்கள் ஸ்டே பண்ணது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் அந்த மலையில் ஸ்டே பண்ணியிருந்து அங்கே போயிட்டு அந்த வியூ பாயிண்ட்லேருந்து இந்த கல் தெரியும். ஆக்சுவலாக லேடிஸ் சீட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கல் வந்து தெரியும். மேபி நான் அந்த சைடில் மேலே இப்போ அங்கே தான் போவேன். நான் அந்த சைடில் போகும்போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அண்டு சேலத்தோட ஒரு ரூட்டு நான் இங்கேருந்து காமிக்கிறேன் பாருங்கள். பஸ்ஸு போயிட்டுருக்கு. இந்த ரூட்டில் தான் நீங்கள் வருவீங்க. அதை பாருங்கள். இது வந்து சேலத்துலேருந்து மேலே ஏறிட்டுருக்கு. ஆக்சுவலாக சேலத்துலேருந்து ஏற்காடுக்கு மேலே ஏறிட்டுருக்கு. ஸோ டைம் இன்னும் அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 o'clock இருக்குங்களா, 12:30 ஆயிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ நாங்கள் வந்து 5 o'clock பிளான் பண்ணியிருக்கோம் மேலே நாங்கள் எங்கள் ஊருக்கு போகிறதுக்கு. இதை பார்த்ததுக்கப்புறம் இந்த இடத்துல ஆக்சுவலாக வந்து என்னென்னா தங்கம் சுரங்கத்தை வந்து நோண்டியிருக்காங்க. இந்த தங்கம் சுரங்கன்றது வந்து கீழே இருக்குது. ஆக்சுவலாக நான் எப்படி உங்கள்கிட்ட இது வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு எப்படி தெரியும்னு தெரில. ஏன்னா நின்னா கீழே வந்துடும் அப்படின்ட்டுக்கு படுத்துட்டு பேசிகிட்டு இருக்கேன். நான் ஆக்சுவலாக ஒரு வியூ வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு, அது எப்படி இருக்குதுன்ட்டு பாருங்கள். ஆக்சுவலாக
கைஸ் ஆக்சுவலாக இந்த சைடில் தயவு செஞ்சு யாரும் வந்துடாதீங்க. வீடியோ பார்த்துட்டு நாங்கள் பொறுப்பு கிடையாது, நாங்கள் தெளிவாக சொல்லிட்டோம். இது சேஃப் கிடையாது. இங்கே பாருங்கள், பொதுவாகவே குழந்தைங்களே விளையாடுறதுக்கு இங்கே வரமாட்டுறாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா இங்கே படுத்துக்கிறேன் ஆக்சுவலாக. ஆமா, இந்தோ அங்கே கீழே பார்த்தீங்களா? ஆக்சுவலாக ட்ரோன் இல்லை நம்மள்கிட்ட. முடிஞ்ச அளவுக்கு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ப்ரோ. அங்கேருந்து லைட்டாக அவங்க செல்லில் ஃபுட்டேஜ் எடுத்துக்கோங்க ப்ரோ, நான் படுத்துருக்கிறது. இந்த மலை ஃபுல்லாகவே ஒயிட் கலரில் தான் இருக்குது ஆக்சுவலாக. இது வந்து இயற்கையாக உருவானதோட மேலேருந்து கீழே விழுந்ததுன்னு சொல்கிறாங்க. எப்படி இந்த பகுதியில் மட்டும் இப்படி ஒரு இது வந்திருக்குன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக. ரொம்ப ரிஸ்க் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் கைஸ் ஆக்சுவலாக. இப்போ இங்கேருந்து வந்தது கூட எனக்கு பிரச்சனை இல்லை, வந்ததே ரொம்ப டயர்டாயிடுச்சு. மேலே ஏறுறது இன்னும் ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். தங்க சுரங்கம் வந்து இது கீழே இருக்குது. ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு வந்து ஒருத்தர் இங்கே கீழேருந்து ஃபோட்டோ எடுத்திருக்காரு. நான் அதில் ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம அங்கே போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சேஃபாக இல்லாமல் கண்டிப்பாக போக முடியாது. அது ரொம்ப க்ரூஷியல் கிரிட்டிக்கல் இது. ஸோ அதனால் அதை நான் ரெக்கமெண்ட் பண்ணல. இந்த இடத்துல உட்காந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுரங்கம் இருக்குது. இது தங்க சுரங்கத்தை வந்து இதில் நோண்டியிருக்காங்கன்னு சொன்னாங்க. இதில் வந்து ரிசர்ச் இன்னமும் போயிட்டுருக்கு. எப்பா நாகாபுரம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இந்த கல் தான் அது. செம்ம ஸ்கேரியாக இருக்குது ஆக்சுவலாக. உண்மையிலே பயங்கர ஸ்கேரியாக இருக்குது. அப்பா ஆனால் இந்த இடத்துல சின்னதாக சுரங்கம் மாதிரி போகுது ஆக்சுவலாக. கல் வந்து பார்த்திங்கன்னா மினுமினுக்குதுங்க ஆக்சுவலாக. இங்கே பாருங்கள், இவ்வளோ கல் வந்து மினுமினுப்பாக உங்களால் பார்க்கவே முடியாது. செம்ம டேஞ்சர் அது. என்னங்க இது எப்படிங்க? ஸோ யாரும் தயவு செஞ்சு இந்த இடத்துல கையை காலை வச்சிடாதீங்க. கல்லை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நல்லா வலுவலுப்பாக இருக்குது. இந்த இடம் வந்து சுரங்கத்துக்கு ஏன் வழி எப்படிங்க நம்ம வந்தோம்? சரியா ஏறிடுவோமா? ஏறதான் பெரிய கஷ்டம். 4 கிலோமீட்டர் இறங்குறது கூட 4 கிலோமீட்டர் கைஸ். ஆக்சுவலாக காட்டுக்குள்ளேயே பயங்கரமாக நடந்து வந்தோம். ஈஸி இல்லை, நான் சொல்கிறேன்னு தெரில. நீங்கள் உட்காந்துங்க ப்ரோ. பியூர்லி ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. இங்கே ஒரு பள்ளத்தாக்கு போகுது பாருங்கள், அப்படியே கீழே வரைக்கும் போகுது. கீழே தான் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு சுரங்கம் சுரண்டி இருக்காங்க. அது கீழே இங்கே பாருங்க. ஸோ இந்த ட்ரோன் இருந்துச்சுன்னா ரொம்ப அழகாக காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. ஸ்கேரியோட உச்ச கட்டத்தில் இருக்கேனா எப்படி சொல்கிறதுனே தெரியல.
இங்கே கூகுள் மேப்பும் ஒர்க் ஆகாது, எந்த மேப்பும் ஒர்க் ஆகாது. சுத்தமாக டவர் இல்லையா? ஸோ கைஸ், ஆக்சுவலாக இந்த வீடியோவை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்குங்க. இது வந்து உயிரையும் பணையும் வச்சு இந்த இடத்துலேருந்து நாங்கள் நடந்து வந்து எடுத்திருக்கோம். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோவை நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்படியே ஒரு இடம் வந்து சேலம் மாவட்டம் ஏற்காடில் இருக்குன்றது வந்து யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க, பார்க்கவும் முடியாது. நினச்சாலும் இந்த இடத்துக்கு வர முடியாது. லோக்கல் சப்போர்ட்டு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா காற்று அடித்தாலே அப்படியே பயமாக இருக்குது எனக்கு. லோக்கல் சப்போர்ட் இல்லாமல் இந்த பிளேஸ் நீங்கள் வர முடியாது. அதனால் தயவு செஞ்சு யாரும் ட்ரை பண்ணிடாதீங்க. இந்த இடத்தோட பேர் வந்து நான் கிளியராக மென்ஷன் பண்ணுறேன், கொஞ்சம் வாய்ஸ் ஓலி நான் சொல்கிறேன். பாருங்க, கல் அப்படியே ஃபுல்லாக ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. நான் எடுக்கிற சில ஃபுட்டேஜ்லாம் இதில் ஆட் பண்ணுறேன். இவ்வளோ அடிக்கிற வெயிலில் தண்ணி எப்படி இங்கே இருக்குதுன்னு தெரில. நாகர்கோவில் இந்த மாதிரி கல் எது இருக்கா ப்ரோ? இது இவ்வளோ பெரிய மலையாக நம்ம பார்த்துருக்க மாட்டோம்ல, ஒயிட் கலரில் இவ்வளோ பெரிய மலையாக நம்ம பார்த்துருக்க மாட்டோம்ல. ஜம்முலலாம் இருக்கும் நினைக்கிறேன். ஜம்முவில் இருக்கும். ஜம்முவில் சும்மா இதில் பார்த்துருக்கோம் வீடியோஸ். ஒயிட் கலராக இருக்குது. ஒயிட் கலராக இருக்குது. நம்ம இந்த சைடில் இங்கே தான் பார்க்குறாங்க. கன்னியாகுமரியில் இந்த மாதிரிலாம் ஒயிட் கலரில் இருக்குது. கன்னியாகுமரியில் இந்த சைடில் பார்த்ததே இல்லைல்ல. நம்மளும் எல்லா ராக்கும் போயிட்டோம், முக்கால்வாசி நம்ம எல்லா ராக்குமே போயிட்டோம் கன்னியாகுமரியில். ஆனால் இப்படி பார்க்கல. மேக்ஸிமம் ஹில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதோ அந்த கலரில் தான் இருக்குது. இல்லை, இதுதான் மேக்ஸிமம் கலர். அந்த கலரோட கல் மழை பெய்யுது, வெயில் அடிச்சிட்ருக்கு. இந்த வெயிலில் பார்த்தீங்கன்னா மினுக்குது ஆக்சுவலாக கல். பாருங்களேன், ரொம்ப ஷைனாக இருக்குது, மினுன்னு இருக்கேன் இப்படியே இருக்குது. இதுவுமே மழையாக வந்து இது அப்படியே வந்து கீழே வந்துருக்குன்றாங்க இந்த இடத்துல. ஆனால் இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இடியெல்லாம் இடிக்குது. இடி இடித்து இந்த மரம்லாம் வந்து பேந்து கிடக்குது, இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆல்மோஸ்ட் இது வந்து எனக்கு தெரிஞ்சு சேலத்தோட பஸ் ஸ்டாண்டு பக்கத்துக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இதான் தெரியுது, எல்லாம் வீடே தெரியுது இல்லை? சேலமே வீடு அங்கெல்லாம் தெரியாச்சு. அடிவாரத்தில் தான் வீடு, இது ஃபுல்லாக கிரவுண்ட். ஆமாம், இதுலேருந்து இன்னும் ஒரு 5-6 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டரில் போனால் நம்ம அந்த ஸ்பேஸ் போயிடுவோம். ஸோ எங்களால் முடிஞ்சதை இந்த பிளேஸ் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. என்ன ப்ரோ, கிளம்பலாமா? ஓகே. எங்கே பை வச்சது அங்கே தான் இருக்கா? குரங்கு தூக்கிட்டு போகிறது. இதில் ஏறுறதான் ரொம்ப கஷ்டமாக இருக்க போகுது. ஸோ அதையும் நான் கொஞ்சம் இதை ஆட் பண்ணுறேன், பாருங்கள். சும்மா ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க. இதை எப்படி அடிச்சு விட்டுருப்பாங்க. இல்லை, அந்த கல்லோட பேர் வந்து ஆஸ்ட்ரோநாட்டு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க ப்ரோ. அதை தான் ஆக்சுவலாக அந்த மேப்பை பாருங்கள். மிகப்பெரிய சுரங்கம் இருக்குது. குணா குகையை விட ரொம்ப ரொம்ப மோசமான கீழே ஒரு குகை போகுது. இந்த பாருங்க, இந்த சுரங்கம் தான் உள்ளே போகுது. அது ஆக்சுவலாக அது மூடிடுச்சு, இங்கே வெட்டி இருந்திருக்காங்க. இந்த கல் பாருங்க, கீழே மேலே மை காட், சுரங்கத்தை பாருங்க. இந்த சைடில் தான் இருக்குது, கீழே தான் இருக்குது. இந்த சைடில் பார்த்து வாங்க, இங்கே ஒரு பெரிய புதர்குழி இருக்குது, விழுந்துடாதீங்க. பயங்கரமாக இருக்குது ப்ரோ. இது
இந்த சைடில் வாங்க. தோ இங்கே பாருங்க தண்ணி இருக்கா? சுரங்கம் அதோ, அதான் சுரங்கம். பிடிங்க ப்ரோ. நான் இருட்டா தெரியுறான்னு பார்த்தீங்க. ஸோ ஒரு வழியாக கஷ்டப்பட்டு இந்த பிளேஸ்க்கு வந்தாச்சு. இதுதான் இந்த சுரங்கம். இந்த இடத்துல வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து எல்லாருமே பேர் எழுதியிருக்காங்க. அங்கே போய் எழுதியிருக்காங்க. அங்கே போனவன் எனக்கு தெரிஞ்சு எழுதுந்தோட கடைசியாக இருக்கும். அதுக்குள்ளே விழுந்தான் அப்படின்னா குணா குகையை விட ரொம்ப ரொம்ப பயங்கரமான மோசமான ஒரு பிளேஸ் தான் இந்த ஏற்காட்டில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது. இதில் நீங்கள் விழுந்தீங்க அப்படின்னா ஃபயர் சர்வீஸ் மட்டும் கிடையாது, ஹெலிகாப்டரில் கூட உங்களால் வந்து எடுக்க முடியாது. எனக்கு தலைக்கு மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான கேவ். மேலே பார்த்தீங்க அப்படின்னா தெரியுங்க பாருங்கள். இப்படியே நீங்கள் மேலே போனீங்கனாலுமே சத்தியமாக உங்களோட பாடியை கூட எடுக்க முடியாது. ஒன் ஆஃப் த டேஞ்சரஸ் பிளேஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது. இந்த கல்லோட உள்பகுதி பாருங்கள் எப்படி இருக்குன்றது தெரியுதா உங்களுக்கு? ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்குது. இது வந்து ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே நினைக்குங்க, உள்ளே போகாதீங்க. இங்கே அந்த கேவ் பாருங்க சுரண்டிட்டு போயிருக்காங்க பாருங்கள். அந்த மாதிரி போயிருக்காங்க. இந்த இடத்துல தண்ணி தேங்கி நிற்கிது. மழை பெஞ்சு தண்ணி தேங்கின்னு இருக்கு. இதுவுமே ஒரு அண்டர் கிரவுண்டில் ஒரு சுரங்கம் போகுது அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கு நாகா? ரிட்டர்ன் போக வேண்டியது நாங்கள் எப்பயும் கண்டுபிடிச்சிட்டோம். ரிட்டர்ன் போகும்போது தான் நம்ம வந்து கண்டுபிடிச்சோம். மை காட். இது பாருங்களேன், இந்த குதுமினாரில் இந்த தாஜ்மஹால்குள்ளே இருக்கும்ல அந்த மாதிரி. ப்ரோ வேணாம் ப்ரோ, பக்கத்தில் போகாதீங்க ப்ரோ. கீழே விழுந்துட்டிங்கன்னா அவ்வளோதான். நம்ம ஸ்விம்மிங் தெரியாதா ப்ரோ? நம்மளால காப்பாற்றவே முடியாது ப்ரோ. அதில் இதுக்குள்ள இங்கே பாருங்க, இதுலேருந்து எப்படி காப்பாற்றுவீங்க? இதுக்குள்ளே இங்கே பாருங்களேன், இந்த குள்ளியுமே கீழே வரைக்கும் போகுது. இந்த மலை ரொம்ப பெருசு, ஆக்சுவலாக ஃபுல்லாக உள்ளே போகுது. ஸோ கிளம்புறோம். அண்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் கைஸ். ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். இது ஈஸி கிடையாது. இனிமேட்டு நாங்கள் ஏறக்கூடிய ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்துக்க வேண்டியது தான் ரொம்ப கஷ்டம். இது ஏற்காடு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஏற்காடு, சேலம் டிஸ்ட்ரிக்ட் ஏற்காட்டில். இது குண்டூருக்கு போகிற வழியில் லோக்கல்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த பிளேஸை வந்து அவங்க சொல்லுவாங்க. ஆனால் என்னோடய ஸ்ட்ராங்கான ரெக்கமெண்டேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு வந்துடாதீங்க. லோக்கல் வர்றதுக்கே பயப்படுறதை தாண்டி ரொம்ப கஷ்டம். பல வே வந்து நாங்கள் போகும்போது நீங்கள் வரும்போதும் பார்த்துருப்பீங்க எப்படி இருந்திருக்குன்ட்டு. அந்த வேலை தான் தாண்டி போகிறோம். ஸோ இப்போ நாங்கள் கிளம்புறோம். ஹாஃப் அன் ஹவர் இல்லை, அது வரைக்கும் வந்து மழை அப்படியே இருக்குது. பார்த்து வாங்க, மழை ஷைனிங்காக இருக்குதுப்பா. இதை வந்து மேலேருந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் மலைன்றாங்க. யானை மலைன்றாங்க, ஒவ்வொரு மலைன்னு சொல்லியிருக்காங்க. இது வெட்டி இருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மனுஷனால வெட்டப்பட்ட ஒரு இடம் தான் இது. இது தனியாக வெட்டி இது வந்து ஏதோ ஒன்று நடந்திருக்குங்க. ரிசர்ச்சோ இந்த சுரங்கம் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. இந்த மரம்லாம் விழுந்து ரொம்ப வருஷம் ஆயிருக்கு. ஒரு மரம் விழுந்து பெட்ரோலியம் மாதிரியானதுன்னா இந்த இடம் தான் இருக்கும். பேக் இங்கே வச்சேன், பார்த்துக்கோ. கவர் இந்த கல் பாருங்க எப்படி இருக்கு. பியூர் ஒயிட். இதான் இந்த கல். இந்த காற்று அடிக்குது. எப்பா சாமி, கொடூரமாக அடிக்குது. இவ்வளோ ஒரு ஷைனிங்காக நான் பார்த்ததே இல்லை கல்ல.
செம்மையாக டயர்டாகிட்டார் மனுஷன். இதுக்காக என்ன மூங்கிலாம் வெட்டி போட்டிருக்காங்க. இந்த குச்சி ஒரு உபயோகமாக இருந்துச்சா? ட்ரிப்பு நல்லா தான் இருந்துச்சு. நேற்று அந்த நம்ம அங்கே போகணும்ல, அதில் காலில் பெயின் ஆனது தான். இப்போ இது எவ்வளோ தூரம் நம்ம ஏறி வந்திருப்போம்? 2 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் வந்துருப்போம். 1.5 கிலோமீட்டரா? 1.5 கிலோமீட்டர் வந்து ஹில்லில் ஏறுறது ரொம்ப கஷ்டம் இல்லை? ஆமாம். கீழே வந்து கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சுப்பாங்க, இதை விட நாங்களாம் பயங்கரமான இடத்துக்கு ட்ராவல் பண்ணியிருப்போன்ட்டு. இதுக்கே நாக்கத்து பாருங்க, ஓரளவுக்கு இந்த மாங்காய் மரத்துக்கு வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் போகும்னு நினைக்கிறேன். நியர்லி இது வந்து 3 கிலோமீட்டர்ஸ் தான். ட்ரெக்கிங் வரவங்களுக்கு இது ஒரு நல்ல பிளேஸ் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் காலு கையெல்லாம் செம்மையாக பெண்ட் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் இந்த மரம் எப்படி இருக்குன்னு. பயங்கரமாக இருக்குது. யாரோ 2 பேர்த்தோட செருப்பு பிஞ்சு கிடக்கு. தூக்கு எதுவும் மாட்டிக்கிட்டாங்களா? இங்கே இடமே கொஞ்சம் சவுடாக இருக்குது. லெட்ஸ் மூவ் ப்ரோ, போகலாம் வாங்க. Oh my God. தூக்கவே முடியல. ஸோ நாங்கள் கிளம்பிட்டோம். இன்னொரு 1.5 கிலோமீட்டர் ரீச் ஆயிடுவோம். ஊரில் யாராச்சும் இருந்தாங்கன்னா இதை பற்றி நாங்கள் கேட்டு சொல்கிறோம், யாராச்சும் இங்கே வந்திருக்காங்கன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஊரில் யாருமே இல்லை. நாங்கள் தான் நடந்து போயிட்டுருக்கோம். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி சண்டே. ஸோ போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப ரிஸ்க் எடுத்து வந்துட்டோம். ரொம்ப அதாவது யாருமே போகாத ஒரு இடம்னு சொல்லி கேட்டோம். அது செம்மையான ஒரு இடத்த காமிச்சிட்டாங்க. ஸோ இந்த இடத்துக்கு தான் இப்போ வந்துட்டு இப்போ கிளம்பிட்டோம். ஸோ மேலே அடுத்தது இன்னும் ஏற்காடு சம்மந்தப்பட்டதில் நிறையா வீடியோஸ் நான் எடுத்திருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணுறோம். ஒரு லேண்ட்ஸ்கேப்புக்கும் நாங்கள் வந்தாச்சு. ஆனால் அதில் என்னென்னா இப்போ வந்து ஒரு பைசன் வந்துச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். அதோ அங்கே இருக்குது பாருங்கள், இங்கே தான் வந்து தங்குறாங்க. இது வந்து தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோடது ப்ரோ. இது ரெசார்ட் இல்லை ப்ரோ, இது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். இது இங்கே சாமி கும்பிட்டுருக்காங்க. பாவீங்களா ரெசார்ட்டுக்கும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் வித்தியாசமே தெரியாது அவங்களுக்கு. இது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தெரியாதாண்ணா. வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம்ண்ணா போயிடலாம். பைப்பு கிட்ட இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் பைப் வந்துடும். ஆமாம், இனிமேட்டு நம்மளுக்கு என்ன பெரிய பிரச்சனைனா அந்த ஏற்றத்தில் வண்டியில் ஏற்றிட்டு போகிறது, மேலே ஏற்றிட்டு போகிறது தான் பிக்கெஸ்ட்டு டாஸ்க்கு. நம்ம கால் வைக்காத இடம் எந்த இடமே இருக்கக்கூடாதுன்றதுக்காக எல்லா இடத்துலையும் கால் வச்சாச்சு. டயர்டாகிடுச்சு கைஸ். ஆக்சுவலாக 2 லிட்டர் தண்ணி இந்த பையன் நிறைய எடுத்துகிட்டு வந்தோம். பெரிய பேக் அங்கேயே கீழே வச்சுட்டு வந்தாச்சு. போக வேண்டியதான். போர்டு வச்சுருக்காங்க, தமிழ்நாடு மதுரை அப்படின்ட்டு போர்டு வச்சுருக்காங்க. Oh my God.
எல்லாத்துக்கும் தெரியுது ஆனால் இங்கே இருக்குதுன்ட்டு. ஆனால் நிறைய பேர் இங்கே வந்த மாதிரி தெரியல. ரூட்டே ரொம்ப மோசமாக இருக்கு. அது அப்படிதான் தெரியும். இன்சிடென்ட் எதுவும் நடந்திருக்காது? இல்லை, இதுவரையிலும் எதுவுமே நடந்ததில்லை. இல்லை, அது ரொம்ப ஆச்சரியமாக வந்து சயின்டிஸ்ட்லாம் வந்து பார்த்துட்டு. ஆமாம் ஆமாம், நிறைய வந்து பார்த்துருக்காங்க. அது ஒருத்தர் வந்து பார்த்துட்டு அவர் கேட்டார், இவங்க சென்ட்ரலில் கவர்மெண்ட் கட்டணம் எல்லாமே கட்டிடுறேன், கல்லை மட்டும் எனக்கு கொடுங்க, தரமாட்டேன்ட்டாங்க. இவ்வளோ பெரிய இந்த இந்த பகுதியில் அந்த கல் மட்டும்தான் இன்னும் இருக்கா? அந்த புளிய மரம் இருக்குல்ல, ஆமாம், கிரவுண்ட் இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்ல பாருங்க ஒரு பாறை இருக்கும். அங்க நின்று பாத்தீங்கன்னா கீழே ஒரு பாறை தெரியும். இதே போல இதே மாதிரி இன்னொரு பாறை இதை விட ஹைட்டு. இதுல வந்து அந்த சுரங்கம் இருக்கும். ஆமா ஆமா, அதில் இருக்காது. அப்ப இந்த வே போட்டது வந்து இந்த வழி போட்டது யாரு? இது அப்போ இருந்தே இருக்கு. இது நாங்க பஸ் ஸ்டாப், எங்களுக்கு இதுல போனோம்னா 60 அடி பாலம் இருக்கும். ஆமா ஆமா, பஸ் ஸ்டாப். ஓ, இங்க இந்த வழியா போயிடுவோம். இந்த வழி தான் இப்போ வந்த வழி தான். அந்த இப்போ இங்க இருந்து சேலத்துக்கு எவ்வளவு தூரம்? அந்த பாலத்துல இருந்து அங்க இங்க எங்களுக்கு 3 கிலோமீட்டர் இருந்தாங்க. பாலத்துல இருந்து சேலத்துக்கு அங்க ஒரு 15 கிலோமீட்டர் வரும். அப்போ மொத்தம் 30 கிலோமீட்டர் இருக்காது. 15 கிலோமீட்டர்லயே நம்ம வந்திருக்கோம். 15 கிலோமீட்டர்னா எங்களுக்கு அங்க பஸ் ஸ்டாண்ட் வரையும் பாத்தீங்கன்னா 15 வந்துடும். இங்க சும்மா நம்ம அடி வரோம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கம்மியா தான் வரும், 10 கிலோமீட்டர் வரும். இது இது இந்த இது பழம் வந்து இனிக்குமா? இப்ப இல்ல, இது பயங்கர காரமா இருக்கும். ஒன்னு எடுத்து சாப்பிட்டு பாருங்க. மிளகு ஏதோ பயங்கரமா காரமா இருக்கும். இப்படிதான் நீங்க எடுக்கிறீங்களா எல்லாரும் மிளகு? இல்ல, அது முன்னாடியே பறிச்சிருவோம். நீங்க இந்த ஊரா? நான் இங்கதான். இங்கதான். இந்த ஆமா, இங்கதான் வீடு. இந்த இன்னும் சீசன் டைம் கிடையாது இது இங்க இல்ல. அடுத்து ஒரு 1.5 மாசம் 2 மாசம் கழிச்சு வந்தீங்கன்னா பலாப்பழம் இருக்கும். பலாப்பழம். அந்த குண்டூருக்கு வர வழியில அங்க ஒரு இடத்துல கார்னர்ல அங்க ஒரு கல்லு மாதிரி இருக்குன்னு சொன்னாங்களா, அந்த கல்லு என்ன கல்லு அது? இங்க எதுவும் இல்லையே எங்களுக்கு. ஒரு இடத்துல கூட பாறாங்க, இது கதவங்கல் அப்படின்ற மாதிரி ஆமா, சொன்னாங்க. கதவங்கல். அது வந்துட்டு ஒரு முனீஸ்வர இதுன்னு சொல்லிட்டு அங்க ஒரு கல் இருக்கு. அங்க ஒரு கல் இருக்கு. ஆமா, அது கல்லுன்னா சும்மா இது மாதிரி தான் இருக்கும். பாறை தான், சும்மா ஒரு இந்த கஷ்டம் எஸ்டேட்டுக்குள்ள இருக்கும். எஸ்டேட்டுக்குள்ள இருக்குங்களா அது? அதாவது இந்த ரோட்டுக்கு மேல இருந்து ஒரு 10 அடி. ஆமா, கீழே இறங்கி போகணும். ரொம்ப தூரம் போகணுமா? ஆமா, கொஞ்சம் நடக்கணும். நீங்க ஒரு 1/2 கிலோமீட்டர் 1/4 கிலோமீட்டர். முனீஸ்வரன் கல். உள்ள விட மாட்டாங்க, மிளகு சீசன் டைம். ஓ சரி, அதனால. ஆமா, இப்போ எல்லாம் இந்த காப்பி எல்லாம் பாத்தீங்கன்னா போட்டுருக்கோம், உள்ள விட மாட்டாங்க. பூலாம் கொட்டி போயிருங்க. மிளகு லேட் அதிகமா போய். இங்க ஏதாவது பழைய சிவன் கோயில், ராஜாவோட ஆட்சி செஞ்ச இடம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி அதான் அங்க கீழே ஒரு வெள்ளை பாறை சொன்னோம் பாத்தீங்களா, அதுக்கு அந்த சைடுல ஒரு ஆத்தல் இருக்கு. அவங்க அந்த ராஜராஜ சோழன்லாம் அந்த சமையல் செஞ்சது, அந்த மாவாட்டை அந்த பாறையிலேயே அடிச்சு வச்சது, அதெல்லாம் அந்த சைடுல இருக்குங்களா? அந்த சைடுங்க. இந்த அது இங்க இருந்து எவ்வளவு தூரம் இருக்கும்? இது இங்க இருந்து போனீங்கன்னா எப்படியும் ஒரு 6-7 கிலோமீட்டர் வந்துடும் அந்த இடத்துக்கு போறதுக்கு. பயங்கரமா நேரவா இருக்கு ரோடு. இதுக்கப்புறம் பிளைனா வழியெல்லாம் இல்ல. அங்க நடந்தது இந்த மாதிரி வழிதான். நீங்க காட்டுக்குள்ளதான் போகணும். அங்க அது அங்க இருக்கு. அந்த ஊர் பேரு? அது ஊர்லாம் கிடையாது தெளிவா, ஃபாரஸ்ட் தான். ஃபாரஸ்ட்ல ஆத்துக்குள்ள இருக்கு. ஆத்துக்குள்ள இருக்கா? இது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கு. இது எல்லாமே ஃபாரஸ்ட் தான். இப்போ இந்த செட்டே பாத்தீங்க, நீங்க தங்கனீங்க. ஆமா, இல்ல தங்கல வாங்க. அங்க தங்கலாமா? இதுதான் காட்டேஜ். எவ்வளவு வருவாங்க? 3500 ரூபாய் ஒரு நைட்டுக்கா? 24 hours. ஃபார் ஃபேமிலிக்கா இல்ல பர் ஹெட்? ஃபேமிலியே வரலாம், சிங்கிளும் வராங்க. பர் ஹெட்டுக்கு 3000. ஆமா, இப்போ இருக்காங்க, நைட் வந்தாங்க, ஸ்டே பண்ணிருக்காங்க. கிளம்பிட்டாங்க. இப்போ ஈவினிங் தான் வராங்க. சரி, சரிங்க, நன்றி. சரிண்ணா. நமக்கு ஊரு நம்ம திருச்சி. நானே கன்னியாகுமரி. பார்க்கலாம். எப்படி இருக்கும் அந்த கல்? உங்களுக்கு எப்படி பார்த்தோன்னு எப்படி தோணுது? பார்த்தோன்னே எப்படி அழகா இருக்குது. அதுல கிணறு இருக்கும். நீங்க அந்த கிணத்துக்கெல்லாம் போயிருக்கிறீங்களா? கிணறா? அந்த இடத்துல போனா உள்ளுக்குள்ள ஒரு கிணறு ஒண்ணு இருக்கும். நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. அப்படி சுரங்க மாதிரி தான் இருக்கும். தண்ணிக்கு பக்கத்துல சுரங்கம் இருக்கும். ஆமா, அது சுரங்கமா? அது ஆமா, அது சுரங்கமா. அந்த காலத்துல இருந்து அந்த கிணறு அவ்வளவு ஆழம் இல்ல. அந்த சுரங்கன்றது வந்து பயங்கரமான ஆழம்னு சொல்லுவாங்க. யாரால நம்ம மனுஷனால உருவாக்கப்பட்டதா இல்ல அதுவே சுரங்கம்? அந்த காலத்துல எங்க வெட்டினாங்களாமா கிணறு மாதிரி. கீழே போக எங்க கோழி ஆடெல்லாம் கத்துச்சுட்டு அந்த இடத்துல ஏறி வந்தவங்க வந்துட்டாங்க, இறந்து போனவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எங்க தங்க கொடி இருக்குதுன்னு சொல்லி வெட்டினாங்கன்னு சொல்லிக்கிறாங்க அந்த காலத்துல. அதான் பத்தி பேசுவாங்க. நாங்களும் அது மாதிரி போய் பாக்குவோம். இப்ப யாருமே போறீங்களா? இப்பயும் போவாங்க. ஃபாரஸ்ட் இதுல இருந்து எல்லாம் சுத்தி பாக்குறதுக்கெல்லாம் வராங்க இல்லையா, அந்த தடத்துலயே வந்துட்டு அங்க ஒரு பூங்கா மாதிரி பேர் ஒண்ணு அமைச்சு வச்சிருக்காங்க. அதுல வந்து எல்லாம் தங்கிக்கிறாங்க. காட்டேஜ் மாதிரி ஒண்ணு ஃபாரஸ்ட் வேர்ல கட்டி வச்சிருக்காங்க. அதுல வந்து பாக்கவும் பிடிக்குவாங்க. நாங்க ஆடு மாடெல்லாம் ஓட்டிட்டு போகக்குள்ள பாக்கவும் பிடிக்குவோம். இப்போ சேலை ஏதாவது போறதா இருந்தா முன்னெல்லாம் போவோம். அப்பதான் எல்லாம் அவங்க பைக்கு வச்சுக்கிறாங்க, அப்படியே போயிடும். இப்ப நடக்கிறதில்ல. நாங்க போய் ஒரு 10 வருஷத்துக்கு பக்கமா இருக்கோம் அந்த சைட்ல. அந்த இடத்தோட பேர் என்ன சொல்லுவாங்க? அது ஆனகல்னு தான் சொல்லுவாங்க. ஏரியாவே ஆனகல் காடுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனகல் காடு. அந்த
அந்த பக்கமே ஆனகல். ஆனால் இங்கே ஒரு வெள்ளம் கல் இருக்குது, கவர்மெண்டோட தானே அது? அது கவர்மெண்ட். ஆனால் இங்கே ஒரு கல் இருக்குது, இது சரியான போக முடியாத தடம் சரியாக இருக்காது. அங்கே வேணால் நல்லாயிருக்கும் பாருது. உங்களுக்கு காடு இருக்கா? மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறோம், மாடு அங்கே ஓட்டிட்டு இருக்கோம் ஃபாரஸ்ட்டில். இந்த பக்கமா? ஆமாம், கீழே அது ஃபாரஸ்ட்டு. அதனால அது ஆனால் அப்போவே இங்கே இருக்கிறவங்க தான் அந்த கல்லுக்குள்ளே கிணறால வெட்டின மாதிரி சொன்னாங்க. பூமி வரலையுமே ஆனால் அந்த சுரங்க மாதிரி போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த சுரங்கம் வந்து பூமி வரைக்கும் போகுதுன்னு. ஆனா நான் உள்ள போய் பார்த்தோம், ஓரளவுக்கு ஒரு சின்ன போக முடியாது, அதுல போயிடலாம். எங்க ஆளுங்களே பாதி வழி வரலையும் போயிருக்காங்க. அதுக்குள்ள போறதே கஷ்டமா, ரொம்ப இருட்டா தான் இருக்கும். பாதி இது போயிட்டு பயம், அதுக்கு மேல திரும்பி வந்துட்டாங்க. வவால் இருக்குல்ல, அது அதிகமா இருக்கிறது, அது உள்ள இருக்குதாமா, அது வந்து போக விடாம தடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பாதி வரலையும் போயிருக்கிறதுனால. எவ்வளவு தூரம் போயிருக்கோமா இந்த இடம்? சும்மா ஒரு 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 200 மீட்டர் 300 மீட்டர் போயிருப்பாங்க. அவ்வளவு தூரம் யானை போயிருப்பாங்க. எங்களுக்கு தெரிஞ்சு போனவங்களே போயிருப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களே போயிருக்காங்க. இப்போ கொஞ்ச நாள் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால போயிருக்காங்க. அதுக்குள்ள போறாங்க, அங்க உள்ள கீழே என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் ஆர்வத்துல போயிட்டேன். நம்ம எப்படி இவ்வளவு தூரம் வந்து இங்க வந்து பாக்கிறதுக்கு வந்து அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்காக போயிருக்காங்க. கொஞ்சம் பயமாவே இல்லையா அவங்க? பயம். அது 4 பேர் 5 பேர் சேர்ந்துதான் அந்த மாதிரி போனாங்க. அந்த மாதிரி இடத்துலலாம் இப்ப எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, 2 பேர் தான் வந்திருக்கோம். பொதுவா அந்த ஆழ்துறை கிணறுலயோ இதுலயோ விழுந்துட்டாங்கன்னா வச்சுக்கோங்க, ஃபயர் சர்வீஸோ இல்லை ஏதாவது வந்து காப்பாத்து வரணும். இந்த இடத்த பார்த்தா 2 வீடு தான் இருக்கு. ஒண்ணு அந்த வீடு, இன்னொன்னு 4-5 வீடு இருக்குன்னு நினைக்கிறேன். சத்தம் நான் போற வழியில கிட்டத்தட்ட ஒரு அங்கெல்லாம் நம்ம போன் பண்ணி அது மூலமே தெரிஞ்சு போனாதான். அப்படி பார்த்தாலுமே காப்பாத்துறதே கஷ்டம் போல தெரியுது. இந்த கொடைக்கானல்ல குணா கொகைன்னு ஒண்ணு இருக்கும், இதை பார்த்தோன்னே அதை விட ரொம்ப மோசமானதுன்னு நினைக்கிறேன். அதுவும் வெள்ளைக்காரங்க தான் கண்டுபிடிச்சது, இதுவும் வெள்ளைக்காரங்க தான் கண்டுபிடிச்சது. இது வந்து எப்படி போனாங்கன்னா, வெளியில 2-3 பேர் நின்னுட்டு கயிறை பிடிச்சிக்கிட்டு தான் இறங்கி மாதிரி போனாங்க. அது மாதிரிதான் அவங்க போனாங்க. அப்படி போயுமே போக முடியல, திரும்பி வந்துட்டாங்க. ஆனா ரொம்ப கஷ்டம் இது. ஆமா, ரொம்ப கஷ்டம். என்னன்றது இது சொல்றாங்க, இந்த கல்ல என்னன்னு சொல்லுவாங்க? இது வந்து வெள்ளான கல்லுன்னு சொல்லுவாங்க. வெள்ள ஆனக்கல். இது யானையாதான் இது இருந்ததாமா அந்த காலத்துல. இது வந்து பொன்னான அங்க கீழே அதே மாதிரி கல்லு அங்க ஒரு கல்லு இருக்கு, அந்த சைடுல ஒண்ணு இருக்குது. அதுக்கும் நம்ம நடந்து போலாம். அது வந்து ஆண் யானைன்னு சொல்லுவாங்க. இது 2க்கும் அப்படியே அந்த டைம்ல சாப்பிட்டு இப்படியே பிரிஞ்சு இருந்ததுனால கல்ல மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்படிதான் கேள்விப்பட்டேன். நல்ல சரி. இந்த இடத்துல ஏதோ பழைய காலத்து பில்டிங் மாதிரி இருக்கு, அது என்னதுங்க அது? இதுவா? அது அந்த சைடுல பழைய காலத்து ஆர்ச் பில்டிங் மாதிரி இருக்கு, பழைய காலத்து. இது வந்து சமாதி. சுடுகாடு எங்க காடு தான். ஓ சரி சரி. காடு தானே அது? இல்ல அதான் அந்த தெரியுது, அந்த சைடுல சமாதி அவ்வளவு பெருசா இருக்கா? அந்த காலத்துல இந்த இடத்துல வந்து ஏதோ துறை அப்படி சொல்றாங்க. அப்படி வந்து அவர் வந்து இங்க இருந்து அவங்க வைஃப் இறந்தது வந்து இப்படி சமாதியை கட்டி வச்சு. இது வந்து வெள்ளைக்காரன் கட்டின தாஜ்மஹால். அது மாதிரிதான் வெள்ளைக்காரன் கட்டின தாஜ்மஹால் இது. அந்த காலத்துல அப்படி கட்டி இருக்காங்க. அது நாங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும் போதெல்லாம் மேல ஏறி விளையாடுவோம். அதுக்கு அடுத்து பிரிஞ்சு போயிடுச்சு. இது ரொம்ப பெருசா இருந்தது அந்த இடம்? இல்ல, அவ்வளவு பெருசுதான். அவ்வளவுதான். அது கல்லு மட்டும் இடிஞ்சு கீழே. இந்த ஊரோட பேர் என்ன? குண்டூர். குண்டூர். இதான் குண்டூரா? இதான் குண்டூர். குண்டூர் இன்னும் 4-5 கிலோமீட்டர் போகணும்னு சொன்னாங்க. இதான் குண்டூர். அங்க கோயில் இருக்குல்ல, அதோட இது வரலையும் குண்டூர். அதுக்கு அந்த ரோட போனா தப்பக்காடு, கீழே போனா கீந்துக்காடு. இதுல கொஞ்ச தூரம் போனா கீந்துக்காடு. அதுக்கு அங்கேயே போனா காசிக்கல். 4 கிராமம். காசிக்கல்னா என்னங்க அது? அதான் கேள்விப்பட்டிருக்கேன், வரும்போது படிச்சுட்டு வந்தேன். காசிக்கல் ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? அப்படிலாம் அது அந்த இடத்துக்கு பேர் அப்படி, அவ்வளவுதான். அங்க வந்து கொஞ்சம் தான் வீடு, ஒரு 20-30 வீடு இருக்கும். உங்க பேருங்க? சரஸ்வதி. பொதுவா இந்த இடத்துல ஊர்ல பாத்தீங்கன்னா மல்லிகா, சரஸ்வதி, ஈஸ்வரி, இதுதான் அதிகமா பேரு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ ரொம்ப நன்றிக்கா. நீங்கள் ஆக்சுவலாக போகும்போது நம்மளுக்கு வழி காமிச்சது எப்படி ரொம்ப சிம்பிளாக ஒரு வழி ஒன்று காமிச்சாங்கன்னா, அந்த பைப்பை பிடிச்சிட்டு நீங்கள் போனீங்கன்னா அந்த இடத்துக்கு போயிருவீங்க. இதில் என்ன ஒரு பெரிய ஹைலைட்டுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பைப்பை காணோம். நாங்களும் தேடிட்டே இருக்கோம், இந்த சைடு எங்கடா மலையும் காணோம், இந்த சைடு ஒருவேளை நேத்திக்கு போன மாதிரி இன்னைக்கு அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடு வழி காமிக்குது. இந்த சைடு ஒரு 2 வழி காமிச்சது.
ஆடு மாடுங்கெல்லாம் போகுது இல்ல அதனால தடம் அங்கங்க இருக்கும் ஆனா மெயின் வழி அந்த கல்லுக்கு போகும். கரெக்டா கொண்டு விட்டுருச்சு. ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு தேடி ஏற்காட்டுல தேடி கண்டுபிடிச்சி ஒரு இடத்த நாங்க வரைக்கும் வந்தாச்சு. ரொம்ப சந்தோஷம். நன்றிக்கா. சரி.